வல்லமை இருக்குது. ஜெபத்தை ஜெபம் பண்ணி என்ன ஒத்திரி அற்புதம் நடக்கும். அங்க குடிகாரர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள். எவைகள் எல்லாம் செயலிழந்தவர்களுக்கு அவைகள் எல்லாம் எழுந்து நடக்கும். விசுவாசத்தோடு கூட நான் சொல்றேன், கர்த்தர் அதிகாரத்தை உன் வாயின் மேல வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணு, கட்டி ஜெபம் பண்ணு. இன்னைக்கு 6வது 5வது மாதத்துல வாழ்ந்திருக்கிறேன். கர்த்தர் அரசாட்சி இறங்கட்டும், அபிஷேகம் நிரப்பப்படட்டும், அக்கினி நிரப்பட்டும், வல்லமை இறங்கட்டும், தேவ அபிஷேகம் புறப்படட்டும். உண்மையில ஊற்றப்பட்ட அபிஷேகம் கர்த்தர் உண்மையில இறப்பப்படட்டும். அக்கினி அபிஷேகமாய் கர்த்தர் என் மேல இறங்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் காண்கிற அபிஷேகம் இது அல்ல, புரளட்டும் புரளட்டும் புரளட்டும், மாறி மாறி என் மேல ஊற்றப்படட்டும். அப்படி வரலன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். ஏன் ஜெபத்தண்ணி ஊத்துனாங்க அற்புதம் நடக்காதா? சாதாரணமா ஒரு வீட்டுக்கு நாங்க போய் ஜெபம் இன்னைக்கு 5வது மாதத்துல வாக்குறுதி கொடுத்து இதெல்லாம் நிரப்ப போறோம், இதெல்லாம் அபிஷேகத்தை நிரப்ப போறார். சில பேங்குகளுக்குள்ள இருக்கிற ரசிப்பெல்லாம் கர்த்தர் ரிசீவ் பண்ண போறார். கர்த்தர் இன்னைக்கு வாக்குறுதி பண்ணுகிறார், உனக்கு தீராத வியாதியை கர்த்தர் பூரணமா விடுதலையாக்க போறார். இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னோடு கூட பேசிட்டு இருக்கிறார், உனக்காகவே வந்திருக்கிறார். நீ ஆண்டவரை ஜெபம் பண்ணு. என்ன வாழ்க்கையில ஜெப குறைவு ஆண்டவரே, தானியேல் ஜெபம் பண்ணினது போல 3 வேளை நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவன் ஜெபம் பண்றான். எப்படி ஜெபம் பண்ணிருக்கான்? வாசிப்போமா? தானியேல் 4வது அதிகாரம் 13வது வசனம்.